இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை வைத்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அது என்ன வாக்குத்தத்த வசனம்? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்ற வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளில் கூட இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை திருப்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு இந்த கடைசி நாளிலும் கூட இன்னும் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிற காரியம் 2 நாளாகமம் 31 வசனம் சொல்லுகிறது, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றார். எப்போது இந்த ஜனங்கள் காணிக்கையை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வர ஆரம்பித்தார்களோ அப்போது அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இதிலும் கூட இன்னுமாக ஆண்டவருடைய காணிக்கையை நாம் ஆலயத்திற்கு செலுத்தும் போது நாம் திருப்தி அடைகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் தனக்கு காணிக்கையை செலுத்துவதற்கென்று ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். 10ல் 1 பங்கு காரியங்களை ஆண்டவருக்கு என்று நாம் காணிக்கையை செலுத்த வேண்டும். எல்லாருக்கும் விதித்திருக்கிறதான ஒரு நிபந்தனை இது. 10ல் 1 பங்கு என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு இலவசமான நேரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்திலும் கூட 10ல் 1 பங்கு என்று சொன்னால் ஒரு நாளில் சுமார் 2.5 மணி நேரமாவது நாம் ஆண்டவரிடத்தில் செலவிட வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நாம் அர்ப்பணிக்கும் போது நாம் திருப்தி அடைவோம். அது மட்டுமல்லாமல் உலகத்து பிரகாரமான காணிக்கைகளை ஊழியங்களுக்கும் மற்ற ஊழியங்களை தாங்குவதற்கும் நாம் செலவழிக்க வேண்டும். கடந்த வருஷத்துல நீங்கள் எவ்வளவு காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுத்திருந்தாலும் சரி, இந்த வருஷத்துல ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு பகுதியை காணிக்கையாக நீங்கள் ஒதுக்கி வைங்க. மற்றுமாக இன்னும் அநேக ஊழியங்களுக்கு, முக்கியமாக மிஷனரி ஊழியங்கள், எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது. அந்த ஊழியங்களை தாங்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த மிஷனரிகள் அந்த நீங்கள் கொடுத்த அந்த காணிக்கையின் மூலமாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த ஆத்துமா எப்படி திருப்தி அடைகிறதோ அதே போல நம்முடைய ஆத்துமாவையும் கர்த்தர் திருப்தி செய்கிறார். அப்போ ஊழியங்களுக்கு கொடுப்பதில் நாம் சித்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஊழியங்களுக்கு கொடுப்பதில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ 2 விதமான காணிக்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவது, நம்மை நாமே காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக செலவழிக்க வேண்டும். எப்படியாவது வேதத்தில் வாசிப்பதில், ஜபத்தில், இல்லை ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் ஒரு நாளில் இவ்வளோ நேரம் நான் ஆண்டவருக்கு என்று செலவழிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து வைங்க. 2வது, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். அதில் முறுமுறுக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இந்த 2 காரியங்களும் நமக்கு இருக்குமானால் திருப்தி அடைவர்களாய் நாம் காணப்படுவோம். இன்னொரு வசனத்தை கூட நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20 வசனத்தில், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். இன்னைக்கு ஒரு சுறுசுறுப்புள்ள ஆத்துமாவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எனக்கு திருப்தியே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் அதற்கு நான் என்ன பிரயாசப்படுகிறேன்? என் வாழ்க்கையில் எதை நான் மாற்றி இருக்கிறேன்? ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலும் சரி, மற்ற உலகத்தின் காரியங்களும் சரி, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நான் மாத்திராதான் என் வாழ்க்கையில் திருப்தி வரும். ஆனால் அதை செய்வதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்யணும், ஆண்டவர் வாழ்க்கையில் திருப்தி செய்யணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அதான் சொல்லுவார், தூக்கத்தை விரும்பாது, சோம்பேறியா இராமல். இந்த நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எல்லா விஷயத்திலும், ஆவிக்கு அடுத்த காரியத்திலும் சரி, உலகத்திற்கு அடுத்த காரியத்திலும் சரி, இந்த பொல்லாத நாட்களை ஞானமாய் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுவோமானால் நாம் திருப்தி உள்ளவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு திருப்தி இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா திருப்தி உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சோம்பேறிகளாயிராமல் உற்சாகம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்திலே காணப்பட வேண்டும். உற்சாகம் உள்ள ஆத்துமா கர்த்தரிடத்தில் செழிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்திலும் கர்த்தர் பிரியமா எல்லா காரியத்திலும் ஒரு உற்சாகம் காணப்பட வேண்டும். சோம்பலின் ஆவி, சோர்வின் ஆவி நமக்குள்ள அமையாமல் உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 3வது கடைசியாக மத்தேயு 5 வசனம் சொல்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். இன்னைக்கு
நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்திற்கு அடுத்த காரியத்தில் நீதியின் மேல் பசிதாவலும் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய் நாம் நடக்க வேண்டும். உண்மையான காரியங்களில் நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்வோமானால், நீதியின் மேல் நமக்கு ஒரு விருப்பம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையை திருப்தி அடையும். இப்போ கர்த்தருக்கு கொடுப்பதில் நாம் திருப்தி அடைகிறோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதில் நாம் திருப்தி அடைகிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கும்போது நாம் திருப்தி அடைகிறோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி உள்ளவர்களாக நாம் காண முடியும். பிரியமானவர்களை, இந்த வாரம் முழுவதுமாக எந்தெந்த காரியங்களில் நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் மாற்றப்படுவோம். தேவன் தாமே கேட்ட இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இறக்கமிக்க பரலோக பிதாவே, அன்புள்ள இயேசு சாமி, இந்த வாரம் முழுவதுமாக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இந்த வருஷத்தில் எந்தெந்த காரியங்கள் எங்களை நீர் சீர்திருத்த விரும்புகிறீரோ ஆண்டவரே, அந்தந்த காரியங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை திருப்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்கிறவர்களாய் மாற்றப்படணும்ப்பா. எந்தெந்த காரியங்களை நாங்கள் மாறணுமோ அதை நீர் எங்களுக்கு காட்டி கொடுங்கப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யுங்க. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரமேஷ் நிதான இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை 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 மகிமை